ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன வலிக்குதா? பின்னங்க காலம் மிதிச்சுட்டு வலிக்குதான்னு கேக்குறீங்க? வலிக்குதுங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி அடிக்க முடியாதுல்ல, அதான் கால மிதிச்சேன். ஏங்க நம்ம ரெண்டு பேரும் அந்யோன்யமா இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியணுமா? பின்ன நாம ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கோம், அதான் இல்லையே. அப்படி இல்லனா ஏன் இல்லன்னு கேட்க மாட்டாங்களா? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் சாப்பிட்டு மிச்ச வச்சத மரியாதையா சாப்பிட்டுட்டு திரும்பி வரணும். அப்படி இல்ல புருஷங்கிற பதவியை விட்டு உன்னை தூக்கிடுவேன். எப்படி வசதி? என்கிட்டயே மிரட்டி மீன் பிடிக்கிறியா? பதிலுக்கு நான் மிரட்டினா நீ தாங்க மாட்டேன். என்ன மைண்ட் வாய்ஸ் ஓடுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? சரிங்க. வாங்க லேடிஸ் எல்லாம் வந்து உட்காருங்க. வா வா, நீ தான் ஆஞ்சல, வா உட்கார். எல்லாம் முடிஞ்சது, சீக்கிரம் சாப்பாடு போட்டுரு. சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? பொம்மி, வளர், பிரீத்தி உட்காருங்க, நாங்க பரிமாறுறோம். நீங்க எல்லாம் எழுந்துருங்க. உட்காருமா. ஐயோ, நேத்து நைட்டு தான் நானும் வேம்பு சாரும் எல்லாரும் முன்னாடியும் நல்ல விதமா நடிச்சு நம்ப வைக்கணும்னு பேசிக்கிட்டோம். ஆனா தாத்தா அதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. நான் மிச்சம் வைக்கிறத எந்த காலத்துல வேம்பு சார் சாப்பிட்டு இருக்காரு. அவர் அப்படி சாப்பிட மாட்டேன்னு சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வருமே. வேம்பு சார் கிட்ட இத சொல்லி எப்படியாவது சாப்பிட வைக்கணும், வேற வழியே இல்ல. பொம்மி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பரிமாற சொல்லி சாப்பிடு. சரிங்க தாத்தா. ஐயோ கடவுளே, வேம்பு சார் நமக்கு பரிமாறுவாரா? எப்படியாவது நமக்கு பரிமாறிடணும். வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார். என்ன வேம்பு சார், நீங்க எப்பவுமே ராத்திரியில தானே இன்னொரு தடவை பல்லு விளக்குவீங்க. இப்ப என்னடானா பகல்லயே ரெண்டாவது தடவை பல்லு விளக்குறீங்க. பல்லு விளக்காம என்ன பண்ண சொல்ற? கீழே ஏதோ நோம்பு பாம்புன்னு சொல்லி நீ சாப்பிட்ட சாப்பாட்ட என்ன சாப்பிட சொல்லிட்டாங்க. எனக்கு வேற வழி இல்லாம அதை சாப்பிட வேண்டியதா போச்சு. அதெல்லாம் ஒத்துக்கலன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் பூமி. எனக்கு வேற ஒரு மாதிரியா இருக்கு. என்ன வேம்பு சார், இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? சினிமால எல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? ஆம்பளையும் பொம்பளையும் முத்தம் கொடுக்கற மாதிரி எல்லாம் காட்சி எடுக்கிறாங்க. அது மாதிரி தானே நிஜ வாழ்க்கையிலயும். நிஜ வாழ்க்கையில நடக்கிறத தானே சினிமாவில காட்டுறாங்க. ஐயோ பூமி, அவங்களுக்கு தான் விவசாயம் இல்லனா உனக்கு விவசாயம் இல்லையா? இங்க பாரு, வாழ்க்கையா சினிமாவா? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு எப்பவுமே ஹைஜீனிக் ரொம்ப 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 முக்கியம். அப்படின்னா? ஐயோ, சுத்த பத்தமா இருக்கிறது. சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இருக்கிற வியாதி உனக்கு வந்துடக்கூடாது, அதே மாதிரி உனக்கு இருக்கிறது எனக்கு வரக்கூடாது. அதனால தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ சரியா? நான் சாப்பிட்டத ஒருவேளை உன்னை யாராவது சாப்பிட சொல்லி வற்புறுத்துனா கூட நீ வேண்டான்னு தள்ளி போயிடணும். சாப்பிட மட்டும் கூடாது. நீ சாப்பிடறத மட்டும் நான் பார்த்தேன், கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன், பாத்துக்கோ.
புரிஞ்சுதா இல்லையா? ஆ, ஆ, புரிஞ்சுது வேம்பு சார். என்னத்த புரிஞ்சுதோ? வேம்பு சார், என்ன? நாம தீபாவளி கொண்டாடுறதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போகணும்னு தாத்தா சொன்னாரு. சீக்கிரமா ரெடி ஆயிருங்க. எதுக்கு? அங்க போய் நீ சாப்பிட்ட சாப்பாடு நான் சாப்பிட்டு, நான் சாப்பிட்ட சாப்பாடு நீ சாப்பிட்டு கூத்தடிக்கிறதுக்கா? இல்ல வேம்பு சார். இங்க பாரு, முதல்ல போய் நீ பல்ல விளக்கு. அதான் இப்ப ரொம்ப முக்கியம். சரியா? எல்லாரும் எடுத்து குடிங்க. குடிப்பா. என்னது பச்சை கலர்ல இருக்கு? என்னங்க, அருகம்புல் பச்சை கலர்ல தான் இருக்கும். அப்ப ஜூஸும் பச்சை கலர்ல தானே இருக்கும். என்ன ஜோக் அடிக்கிறத நினைப்பா? குடிடா. என்ன தேய்ச்சி குளிக்கிற ஏற்பாடுலாம் அதெல்லாம் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெளியிலேயே வச்சு அவங்க பொண்டாட்டிங்க எண்ணெய் தேய்ச்சி விட வேண்டியதுதான். என்ன இந்த ஆம்பளை சிங்கத்துக்கு என்ன தேய்க்கிறதுக்கு மேடம் ரெடி ஆயிட்டீங்களா? ரொம்ப வழியுது. ஓவரா பேசுன தாடியை ஷேப் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க எண்ணெய் தேய்க்கணும்னு சொல்றாங்க? உனக்கு தேய்க்க மாட்டேன், உன்னை போட்டு மிதிப்பேன். இதெல்லாம் சாக்கா வச்சு அட்வான்டேஜ் எடுத்த கொன்னுடுவோம் உன்னை. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? வேற என்ன, சித்தார்த்துக்கு தான் என்ன குளியல்லாம் ஆரம்பிச்சு பட்டாசு வெடிக்கிற வரைக்கும் பிடிக்காதே. இன்னைக்கு எப்படி அவரை தாஜா பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படிதானே பொம்மி? மா பாத்தியாமா? என்ன சித்தார்த் போன வருஷம் உங்க பாட்டி இருந்ததால பயந்து வந்திருக்கான். இந்த வருஷம் நம்ம என்ன தேய்ச்சிக்கிறது, புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னு எந்த சம்பிரதாயமும் செஞ்சுக்க மாட்டாமா. இத வச்சே அவங்களோட புருஷன் பொண்டாட்டி உறவு எந்த லட்சணத்துல இருக்கு நிரூபிக்கிறேன் பாரு. சூப்பர் தமனா, கலக்கு. எஸ். என்ன பொம்மி, சித்தார்த் வரானா இல்லையான்னு கேளுமா. எல்லாரும் என்ன தேய்ச்சிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவன் இல்லனா எப்படி? ஐயோ, இந்த வேம்பு சார் கிட்ட வேற எதையோ சொல்ல முடியாது. சொன்னா நான் மாட்டிப்பேன். அவரு வராம இருந்தாலும் தமன்னா கிட்ட கையும் காலவுமா மாட்டிப்போம். இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. ஏங்க கொஞ்சம் முது மட்டும் தேய்ச்சி விடுங்களேன். முதுகா? இரு தேய்க்கிறேன். தேய்ங்க சீக்கிரம். என்ன முது தேய்க்க சொல்ற? வலிக்குதுங்க. வலிக்குதா? நல்ல வலிக்குது. சுகமா உட்கார்ந்துட்டு இருந்தல வலிக்குது. முது தேய்க்கணுமா முதுகு? இப்ப கேப்பியா? வலிக்குதுங்க. விட்டுருங்க. கேப்பியா? வலிக்குது. எரியுதுங்க. போதும் போதும். என்னாச்சு என்னாச்சு? கண்ணுல சீக்கா போயிடுச்சு. ஐயோ, வேம்பு சார் இந்தாங்க, இந்த தண்ணிக்குள்ள கண்ணை திறந்து மூடுங்க.
நீங்க குளிச்சு முடிச்சு புது துணி போட்டதும் உங்களை சுத்தி போடணும். நிறைய கொல்லிக்கண்ணெல்லாம் மேல படுது. நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, கொல்லிக்கண்ணு எல்லா கண்ணும் படாம இருக்க சுத்தி போட்டே ஆகணும். சீக்கிரங்க. எல்லாம் என் நேரம். ஏய், இப்ப உனக்கு போதுமா? நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துச்சா? இந்த நாடகம் போதும்னு நினைக்கிறேன். நான் மேல போறேன். போயிட்டு வாங்க வேம்பு சார். ரொம்ப தேங்க்ஸ் வேம்பு சார். தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ. தாத்தா அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க தாத்தா, அடுத்த தீபாவளி ஆச்சு, எனக்கு தலை தீபாவளியா அமையணும். ஏண்டா மானத்தை வாங்குற? மானத்தை வாங்கலமா, தாத்தா கிட்ட இருந்து காசு தானே வாங்கினேன். வா ஜெகதீஷ், வா 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 வாங்க வாங்க. தமன்னா வாமா. பொம்மி, நீ சித்தார்த்தை இந்த அளவுக்கு மாத்தி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? போய் எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு தீபாவளி பலகாரங்களை சாப்பிடுவோம் வாங்க. நீ பட்டாசுல செமையா வெடிக்கிற. சோ தீபாவளி கொண்டாட்டம், பட்டாசு வெடிக்கிறது, பலகாரம் சாப்பிடுறதோட முடிஞ்சு போச்சா? எல்லாரும் சேர்ந்து செம்மையா ஒரு டான்ஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்ல? என்ன தமன்னா, இன்னைக்கு ஃபுல் ஸ்விங்ல இருக்க போலயே. மனோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பிளான் பண்றியா? என்னங்க இது வரைக்கும் சித்தார்த்தும் பொம்மியும் நீ நினைச்ச மாதிரி எதுலயும் மாட்டலன்னு இப்ப டான்ஸுக்கு பிளான் பண்றியா? என்ன தாத்தா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமாமா. வெயிட் இருங்க, நான் ஒரு நல்ல சாங் போடுறேன். இருக்கிறதுல இளஞ்சோடி தான் முதல்ல ஆடணும். அதனால தாத்தா பாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ஏய், என்னங்க அவன்? நாங்களா? பாட்டி, இருக்கிறதுல இளஞ்சோடின்னு சொல்லிட்டோம்ல, இருக்கிறதுல இளஞ்சோடி நீங்க தான். வாங்க வாங்க தாத்தா, வாங்க. ஏய், ஆடுங்க. என்ன ஆடுறது? சூப்பர்ல. பொம்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? சித்தார்த்த எங்க? ரெண்டு பேரும் வாங்கம்மா. இதோ வரேன் தாத்தா. தாத்தா, நீங்க போய். இல்லம்மா, இவ்வளவு நடந்திருக்கு. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு எங்க முன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உன்னால எப்படிமா முடிஞ்சது? நீ பட்ட கஷ்டம் வாயால சொல்ல முடியாத கஷ்டமாச்சேம்மா.
ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணவேணிக்கு நான் என்னன்னு பதில் சொல்லுவேம்மா? உன் வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையாம்மா. ஐயோ, ஒன்னும் புரியலையே. என்ன பூமி, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? எங்க அம்மாவும் திரும்பவும் இந்த வீட்டுக்கு என்ன அனுப்ப மாட்டேன், என் பொண்ணாவே இருந்துருன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கிட்ட பேசி இனிமே ஒன்னா இருப்போன்னு அவங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்து என்ன கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நாம சேர்ந்து வாழலையே வேம்பு சார். விளையாட்டு வினையாகி போன மாதிரி தாத்தா ஏற்பாடு பண்ண விவாகரத்து விஷயம் எங்க அம்மா காது வரைக்கும் போச்சு. அப்பவும் எங்க அம்மா கிட்ட இனி சேர்ந்து வாழ்றோம்னு சொல்லி ஏமாத்திட்டு தானே இருந்தோம். மறுபடியும் அதெல்லாம் போச்சுன்னு விட்டுட்டா கூட தாத்தா சந்நியாசம் வாங்கிட கூடாதுன்னு 2வது தடவையா எனக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதை விட ஒரு பெரிய கேலி கூத்து இருக்குமா வேம்பு சார்? அப்பவாச்சும் நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா எனக்கு உங்க மனசு புரிஞ்சுது. உங்களால மாற முடியல. உங்க மனசு போராட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சரி நமக்கு விதிச்சது இதுதான்னு நினைச்சு வாழ்ந்துடலான்னு பார்த்தா என்னால அப்படி விட முடியலையே வேம்பு சார். சுத்தி இருக்கிற எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து நடிக்கணும்னு நினைச்ச நீங்க என்ன பத்தி யோசிக்கவே இல்லல வேம்பு சார். ரத்தமும் சதையுமா உயிரும் உணர்வுமா உங்க கூட ஒருத்தி கூடவே இருக்காளேன்னு என்னைக்காவது தோணி இருக்கா உங்களுக்கு? எப்பவோ இல்லாம போன அம்மாவை நினைக்கிற நீங்க இப்போ உங்க கூடவே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லார பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பூமி. வேணா வேம்பு சார், எனக்கு எல்லாமே மறுத்து போச்சு. எல்லாமே மறுத்து போச்சு. எப்பவுமே இந்த மாதிரி நடந்துக்காத பொம்மி இப்போ ஏன் இப்படி பண்ணான்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டீங்க. நம்ம 2 பேரும் நடிக்கிற விஷயம் தமன்னாக்கு அரசியல் புருஷலா தெரிஞ்சு போச்சு வேம்பு சார். அவ தாத்தா கிட்ட அத பத்தி சொல்லிட்டா அவ சொன்னது உண்மைன்னு தாத்தாக்கும் ஒரு வேளை தெரிஞ்சிட்டா அவரால தாங்கிக்கவே முடியாதுன்னுதான் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் வற்புறுத்தி எல்லாத்தையும் உங்களை நான் செய்ய வச்சேன். நெருங்கியும் டான்ஸ் ஆடினேன். உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். சொன்ன மறு நிமிஷமே நீங்க கோவத்துல ஏடா கூடமா பேசினா தாத்தா பாட்டி நிலைமை என்ன ஆகுமோன்னு பயந்த. தாத்தாவுக்கோ இல்ல எங்க அம்மாவுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அது காலத்துக்கும் குற்ற உணர்வா நம்ம மனசுக்குள்ளேயே நின்னுடுமே வேம்பு சார். மத்தவங்கள பத்தி யோசிக்கிற நீங்க என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி என்ன பத்தியும் யோசிப்பீங்க, நம்ம நல்லபடியா சேர்ந்து வாழலான்னு ஒரு நப்பாசை என் மனசுக்குள்ள இருந்துச்சு வேம்பு சார். ஆனா இனிமே அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு இப்ப நீங்க பேசினதுல இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு வேம்பு சார். அப்போ நான் காலத்துக்கும் கிரீன் டீ போட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இதை யோசிச்சு யோசிச்சு சமையல் பண்ணிக்கிட்டு சமையல் கட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட முடியுமா? சொல்லுங்க வேம்பு சார். சொல்லுங்க வேம்பு சார், பதில் சொல்லுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க வேம்பு சார்.
அந்த மீரா? எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? வேம்பு சார் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில அந்த மீரா இடம் பிடிச்சிருக்கா. ஆனா இது வரைக்கும் வேம்பு சார் ஒரு தடவை கூட அந்த மீராவை பத்தி பேசினதே இல்ல. இன்னைக்கு அவரையே அறியாம மயக்க நிலையில அந்த பேரை சொல்லி உளறிட்டாரு. அப்படின்னா நிச்சயமா அந்த மீரா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வேம்பு சார், வேம்பு சார். என்ன என்ன? தாத்தா உங்களை கூப்பிட்டாரு வேம்பு சார். சரி வரேன் போ. இங்கதான் வேம்பு சார் அடிக்கடி எதையோ எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா இது வரைக்கும் நம்மள பார்க்க விட்டதும் இல்ல, சுத்தம் செய்ய விட்டதும் இல்ல. ஒருவேளை பீரோவை திறந்து அந்த டைரி எடுத்து பார்த்தா மீராவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கலாம். ஹே ஹாய் ஸ்வேதா. என்ன நீ வழக்கம் போல லேட்டா வர? சாரி சித்தார்த். எப்ப பார்த்தாலும் லேட்டா வருது, அப்புறம் வந்து சாரி சொல்றது, இதே வேலையா போச்சுல உனக்கு? சரி சரி, சித்ரா எங்கடா? பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, காம்படிஷனுக்கு நாள் வேற கம்மியா இருக்கு. டேய் உங்களதான்டா. எங்கடா சித்ரா? சித்ரா எங்க? இல்ல. ஐயோ, சித்ரா இல்லையா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, டேய் இப்ப வாய் திறந்து ஏதோ பேச போறீங்களா இல்லையா? பிராக்டிஸ் பண்ணணும்னு என்ன இருந்தா சொல்லுங்கடா. இங்க பாருங்க, இல்லனா நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டேன். நான் சொல்றது கேளு சித்தார்த். யாரோ ஒரு மியூசிக் டைரக்டர்ட்ட ட்ராக் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னு அங்க போயிட்டாடா. சாரி சித்தார்த். டேய் இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அதுக்கான இவ்வளவு தயங்குறீங்க? நீ வந்ததும் வராததுமா உன்னை மூட் அவுட் பண்ண வேண்டாமேன்னு தான் பேசாம இருந்தோம். சித், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஃபீமேல் வாய்ஸ் தானே வேணும். நான் பாடுற விடு, நீங்க ஷேர் பண்ணுங்க. வலிக்குதா? ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தார்த், வலிக்குது சித்தார்த், ப்ளீஸ் விடு, வலிக்குது. இங்க பாரு, நீ தேவையில்லாத விஷயத்துல வந்து மூக்க நுழைக்க கூடாது. வந்தமா டீ காஃபி குடுத்தமானு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு பாட்டு பாடுறேன்னு வந்து நின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்வேதா, இங்க வந்து டீ காஃபி குடுக்கறதுனாலயே சிங்கர் ஆயிட்டோன்னு நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கிற பாரு. உன்னோட தன்னம்பிக்கைய நாங்க எல்லாருமே பாராட்டுறோம். சரிங்க சரிங்க, ஷேர் பண்ணுங்க. பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? இந்தாங்க புடிங்க. சரி சரி, நான் போய் இந்த ஃபிளாஸ்க ரிட்டர்ன் பண்ணிட்டு வரேன். கேண்டீன்ல உடனே திருப்பி கொடுக்க சொன்னாங்க. சரி சரி, போ. குட் மார்னிங் சீனியர். ஹலோ. உனக்காக புறந்தேனே எனதழகா, பிரியாமல் இருப்பேனே பகலிரவா. உனக்காக புறந்தேனே எனதழகா, பிரியாமல் இருப்பேனே பகலிரவா. நீங்க யாரு? நீங்க யாருங்க? மீரா. மீரா, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். என் முன்னாடி வாங்கல ப்ளீஸ். ஐ லவ் யூ. அப்படி சொன்னாதான் வருவேன். ஏய் என்ன, நாம முன்ன பின்ன பாத்துக்கிட்டதே இல்லையே. நீ பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்ல சொன்னா என்ன மீரா அர்த்தம்?
பாத்துக்கிட்டது இல்லையா? யார் சொன்னது? இப்ப கூட நான் ஒரு இடத்துல நின்னு உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்ன கேண்டீன்ல இருந்து கிளாஸுக்கு போற வழியில டென்ஷனா நின்னுட்டு இருக்க? பாத்து பதட்டத்துல கீழே விழுந்துட போறேன். என்ன நான் சொன்னது கரெக்டா? இப்ப கூட நீ லெஃப்ட் ஹேண்டுக்கு போனை மாத்துன. போனை மாத்தி பேசிட்டு இருக்க. உன் கண்ணால என்ன பால வீசி தேடுற. நான் சொன்னது கரெக்ட் தானே? என்ன இவ்ளோ வேகமா அங்க இங்க தேடுற? என்ன கண்டுபிடிச்சிட முடியுமா? முதல்ல ஐ லவ் யூ சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, தயவு செஞ்சு என் முன்னாடி வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வாய்ஸ் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? ஐ லவ் யூ மட்டும் சொல்லு. உன் முன்னாடி வரது மட்டும் இல்ல, பாடவும் செய்யறேன். நீ என்னமா சொல்ற? அவன் சரியான போர் தாத்தா. ஆளும் தாடியும் நீங்க சூப்பர் தாத்தா. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, உங்களை வேணா நான் கட்டிக்கிறேன். ஆனா அதுக்கு உன் பாட்டி ஒத்துக்கணுமே. இது ரொம்ப டூமச், இருங்க நான் பாட்டி கிட்ட சொல்றேன். தாத்தா, ஆனா ஒரு பொண்ணு உங்க பேருல லவ் பண்ணிட்டு இருக்கா. யாருமா அது? தெரியலையே. இவனும் ஒரு மார்க்கமாவே அது யாரு என்னன்னு தேடிட்டு திரியறான். டேய் சித்தார்த், யாருடா அது? நான் உடனே அவளை பாக்கணுமே. சித்தார்த் போன்ல அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னாதான் அவ முகத்தையே காமிப்பாளாம். அப்படியா? சொல்லித்தான் சொல்லேன்டா. அட போங்க தாத்தா, இவங்களுக்கு தான் வேற வேலை இல்லைனா உங்களுக்கு வேற வேலை இல்ல. நீ தேரவே மாட்டடா. சரி சரி, நான் கிளம்புறேன். நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க. பாய் ஸ்வேதா. வரடா பசங்களா. பாய் பாத்து போங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை அவளா இருப்பாளோ? அவன் வேற லோகத்துக்கு போயிட்டான். வாடா நம்ம போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.